ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லணும். 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் 6இல் இருப்பதால் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை யோகமாகிறது. அப்போ குருவை தூக்கி மீனத்தில் போடுங்க, சுக்கிரனை தூக்கி ரிஷபத்தில் போடுங்க. அப்போது ஒவ்வொருவரும் ஆட்சி பெறுகிறார்கள். இப்போது சுக்கிரன் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது ராசிநாதன் நல்ல நிலைக்கு வந்துடுறாரா. 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதையும் தாண்டி 7க்கும் 10க்கும் உடைய புத பகவான் மீனத்தில் அஃப்கோர்ஸ் நீச்ச பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஏன்னா குரு அங்கே வரார் பரிவர்த்தனை யோகத்துக்கு. சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால புதனுக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அது 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார். பண வரவு, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அற்புதமாக இருக்க போகிறது. சாதிக்க போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு அதாவது மைனஸாக இல்லை, எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு 4க்கு வரார். அப்போது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ 4ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது சுகஸ்தானங்க, சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். சொஃபஸ்டிகேட்டடாக நல்ல சௌகரியமாக இருக்க போகிறீங்க. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்போ குரு பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ அவர் 10க்குடைய புதனும் பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இப்படி குருவை வச்சு பார்த்திங்கன்னா நிதித்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலம், நேரம். அதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம், ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஒரு மனிதனுக்கு காலாகாலமாக உழைச்சி அவனுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் பொழுது அவன் பெறுகின்ற இன்பத்திற்கு அளவே கிடையாது. ஒரு சாதாரண கிளார்க்காக இருக்கிறவன் திடீர்னு சூப்பரண்ட் போஸ்ட்டு வருதுன்னு சொன்னால், இல்லை மேனேஜர் போஸ்ட்டு, இது மாதிரி பெரிய அதிகாரிகளாக மாறும் பொழுது அவன் உச்சத்துக்கு செல்வது போல ஒரு அமைப்பு, அவன் உலகத்தையே அவன் கைவசம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க.
இப்போ 10ஆம் இடம் என்பது பதவி சிறப்பாக அமையக்கூடிய நேரம். ஏன் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி செஞ்சால் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் நல்ல சூடு பிடிச்சி அருமையாக வியாபாரம் ஆகும், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அப்போ இது போன்ற நேரம், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது போன்ற காலங்களில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், தொழில் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்திய நிர்வாகமும் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் இப்போ உங்களை பார்த்து அவங்க தலை வணங்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. அவர்கள் மதிப்பு தரக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான நேரம். சனி பகவான் 3ல் இருக்கார். இது நாள் வரைக்கும் அவர் கெடுத்தார் 7 சனி என்ற பெயரில். இப்போ 3ஆம் இடம் பாக்கியஸ், அதாவது அவர் கொடுக்கக்கூடிய எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவர் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் என்னன்னாக்கா உடன் பிறந்தவர்கள், அதாவது தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. இப்போ 10ஆம் வீட்டை குரு பார்க்குது, தொழில் சிறப்பு, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்னா அப்போ 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்படின்னா குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதாவது இந்த 8ஆம் கிளாஸுக்குள்ளே படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. லோயர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள். உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் சனி பகவானோடு இணைந்திருப்பது, சனி பகவானுடைய வீட்டில் இருப்பது என்பது சிறப்பல்ல. அவர் 9ஆம் வீட்டை பார்க்குறாரு, ஆனால் 9ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம், தொழிலில் நலிவு, அதாவது நலிந்த நிலை வரலாம், தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். அவருக்கே தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். பாக்கிய குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் இல்லையா. அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு இது வரைக்கும் உங்கள் அபிலாஷை இருந்திருக்கும். இப்போ 2 வீலர் வந்து வாங்கணும், இது வரைக்கும் வண்டியே இல்லை, நான் பஸ்ஸில் போகிறேன், சைக்கிளில் போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ 2 வீலர் வாங்கலாம். இல்லை நான் 2 வீலர் பழசு வச்சுருக்கேன், அதை விற்றுட்டு புதுசு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். 4 வீலர் கற்பனையில் இருக்கிறவங்க 4 வீலரில் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கவங்க இப்போ 4 வீலரே வாங்கலாம். அற்புதமான ஒரு நேரம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 ஆட்டோ ஓடுது, இன்னும் 2 ஆட்டோ வாங்கி விடலாம். ஒரு கால் டாக்ஸி ஓடுது, இன்னொரு கால் டாக்ஸி வாங்கலாம். அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அந்த வாகன பிராப்தி இன்னும் கிடைக்கும். அதில் வச்சு வாகனத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பும் ரொம்ப அற்புதமாக செல்லும். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 5ஆம் வீட்டை சனி பார்க்குறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். ஒன்று அவங்க தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், அல்லது அவங்க படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. குலதெய்வ காரணம்னு டிஸ்பியூட் இல்லை, யாராவது வேணும்னே வந்து உங்கள் மேலே பழிய போடுவாங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பாருங்கள், லாட்ரி சீட்லாம் வாங்குறீங்களே, அதுபோல் அன்பர்கள் இந்த வாரம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. கையிருப்பு வாங்கினீங்கன்னா கையில் இருக்கிற கையிருப்பு போயிடும், நஷ்டம் அடைய வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 5 கொடியவன் 7ல் போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளுடைய கல்வி பயின்று, அது படிப்பு முடித்த பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டுமானத்துறை,
கட்டிடத்துறை, அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலமாகத்தான் இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது புதன் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தொலைக்காட்சி, நாடகம் போன்ற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது வேலைவாய்ப்புகள் தேடி வரும். கதவை தட்டும் வேலைவாய்ப்புகள் உங்களை. நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு யாரும் எந்த ஒரு அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், ஒரு சின்ன நடிகராகட்டும், இல்லை மூத்த நடிகர் யாராக இருந்தாலும் பிஸி ஷெட்யூல், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. அதனால் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கையை விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 10ஆம் வீட்டை ராகு பார்க்குறாரு. அப்போது வெளிநாடு போகிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையாக அமையும். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.